மாடி வீடு. அப்படி அடியில கீழே போகும்போது பார்த்தா கீழ் வீட்டுக்காரர் இறந்து போயிருக்காரு. அவர் வந்துட்டு அவரோட பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அங்க பார்த்தா இந்த இந்த பில்டிங் இந்த கருப்பு கலர் இந்த சுவர் இருக்குல்ல, இந்த சுவருக்கான ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் அவர் ஃபோன்ல இருக்கு. அதை கண்டுபிடிச்சி இவங்க அப்படியே தோண்டி 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 பேஸ்மெண்ட் வரைக்கும் போய் பேஸ்மெண்ட்டை திறந்து பார்த்தலான்னு பார்க்குறாங்க. பேஸ்மெண்ட்ல பாதை இருக்கும். பார்த்தா பேஸ்மெண்ட்டுமும் அடைச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருது. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்துட்டு மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் இருந்த இதுபடி பேஸ்மெண்ட் வழியாக தான் பாதை இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அதுவும் இவங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கணும்னே பயப்படுறாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஃபோன் எடுத்து அதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒரு 4 இது மாதிரி இருக்குது. அதை தொடுறாங்க. இங்கே தொட்டோன்னே தான் அந்த முத வந்த மாதிரி அந்த போர்ட்டல் ஏதோ ஒரு மாதிரி அசையுது. அந்த 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 பாறைகள் ஏதோ ஒரு மாதிரி அசையுது. அப்போ இவங்க அப்படியே தெரியாமல் கையை உள்ளே விட்டுறாங்க. உள்ளே விட்டவங்க தான் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிற போது தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பயங்கரமாக. அதுக்குள்ளே இந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி இவங்க உடம்பு வந்துட்டு பகுதியாக வந்துடுறதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சீன் அதில் தான் பார்த்தோம் நம்ம. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு தனி சுட்டுக்கிறாரு, வாழ வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் இது ஏதோ ஒரு கரெக்டான பேட்டர்னில் அதை திறந்தோடனே பார்த்தா அது திறந்துருது. திறந்ததுக்கப்புறம் அப்பாட திறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே தப்பிச்சு போய் பார்க்குறாங்க. வெளியே தப்பிச்சு போய் பார்த்தா வந்துட்டு உலகமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கருப்பு கலர் இந்த சுவர்களால் வந்துட்டு அடைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பயங்கரமாக வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ தான் தெரியுது என்னென்னா வந்துட்டு நானோ டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி தவறுதெல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்னால இது வந்துட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி மூடிடுச்சு. இது வந்துட்டு ஆபத்து காலத்தில் அந்த கவர்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்ததே வந்துட்டு தவறுதலாக ஆன் ஆகி தவறான நேரத்தில் இப்படி வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு மாட்டிக்க வச்சிருச்சு. ஸோ இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க இவங்க மட்டும் தான் இப்போதைக்கு. உள்ள தெரிஞ்சவங்க கூட உள்ள மாட்டிட்டு இருக்கனால இப்போ இவங்க கையில் ப்ரோக்ராம் இருக்குது. இவங்க பல பேத்தை காப்பாற்றுறதுக்கான சேவியராக மக்களை காப்பாற்ற போற ஹீரோவா இவங்க 2 பேரும் மாற போறாங்க.